no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்த அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது அப்படிங்கிற விமர்சனமும் திமுக பக்கம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டத்துக்கு உட்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் உட்பட அங்கே போய் பார்க்குறாரு, கலாச்சார ரீதியாக தொட்டு என்ன நடக்கிறதுன்னு விசாரிக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் அது ஒரு கல் தூண், அது ஏற்றுவதற்கு ஏற்பாடுங்கிறது தெரிய வருதுனால உனக்கு ஆணை கொடுக்குறாரு. டிசம்பர் 1ஆம் தேதியே வந்த பொழுதும் இவங்களுக்கு தெரியும் 3ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை தீபம் வருதுன்னு, தீபம் ஏற்றணும். அதை எதிர்த்து ஏன் திமுகவினுடைய அரசு மேல்முறையீடுக்கு இருவர் அமர்வுக்கு ஏன் போகலை? 3ஆம் தேதி காலையில் ஜட்ஜி வந்து ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட முறையிடுறாங்க. அப்படியா விஷயம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரம் இல்லை, டைம் இருக்குல்ல, நான் வந்து மத்தியானத்துக்கு வேலை பார்க்குறேங்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மத்தியானம் பார்க்குறாங்க, 6 மணிக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நீதி அரசருடைய ஆணையை நிறைவேற்றுவது என்பது இறையான் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நீங்கள் எப்படி இறையான் மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் பெற்ற நீதித்துறையினுடைய ஒரு ஆணையை தன்னுடைய ஒரு சிம்பிளாக எக்ஸிக்யூட்டிவ் போடுற ஒரு ஜிஓ வச்சு 144 வச்சு 160 எப்படி அடக்க முடியும்? இல்லை, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய இது என்னன்னா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே ஒருதலை பட்சமா இருக்கு. அதே மாதிரி அவருடைய தீர்ப்பை நாங்க வந்து அமல்படுத்தணும் அப்படின்னா கலவரம் வரும், ஒருதலை பட்சமே, இந்து முஸ்லிம் கலவரம் வரும். ஒருதலை பட்சமே கிடையாது. ஏன்னா இதுதான் மக்களை ஏமாற்ற விதம். இப்போ இந்த கேட்ட ரிலீஃபு கல் தூணில் நாங்கள் ஏற்றணும்னு சொல்லி போயிருக்காரு. நாங்கள் ஏற்றுவதற்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு அந்த பிற்கால தீர்ப்புகளில் கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்றுவதற்கு கேட்டோன்னாக்கா அவங்க அறநிலையத்துறை டிசைட் பண்ணிட்டு சொன்னாங்க. இதை தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் மாற்றி பேசுகிறார். மக்களை வந்து குழப்பறாங்க திமுக. இப்போ என்னுடைய வழக்கு உங்களால் ஒரு நீதி அரசராக விசாரிக்கப்படுகிறது. நான் வந்து ஒரு வழக்காடி, எனக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு எதிரானது, நானும் அதில் போய் சொல்லலாம். என்னுடைய வழக்கு வந்து சட்டத்தின்படி இருந்தால் எனக்கு தீர்ப்புரை வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த திமுகவினுடைய கையெழுத்து பெறப்பட்ட கனிமொழி போன்ற, டி.ஆர். பாலு போன்ற பாராளுமன்றத்தில் என்ன செய்வார்கள்? திமுகவுடைய சீனியர் பார்லிமெண்டேரியன் முன்னாள் அமைச்சர் டி.ஆர். பாலு பார்லிமெண்ட்ல போய் சொல்றாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன் த ஜட்ஜ் இஸ் ஆர்எஸ்எஸ் மேன், அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர், ஸோ அதனால தான் இந்த மாதிரி தீர்ப்பை வந்து அவர் கொடுக்குறாரு. போகிற போக்கில் 10ஆம் பக்கத்தில் பேசுவாங்க சொன்ன அப்சர்வேஷன் மாதிரி, போகிற பக்கத்தில் ஸ்லம் தூக்கி போட்டு ஒருத்தர் மேலே சேர் அடிச்சுட்டு போகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் மேன் என்றால் ஆர்எஸ்எஸ் காரர்களை வந்து அப்பியராக வச்சு ஆர்டர் கொடுக்க சொல்கிறாரா? நிரூபிக்க முடியுமா? திரு வில்சன் அவர்களுக்கு தெரியாதா ஒரு நீதி அரசரை தனிமனித தாக்கல் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? திரு வில்சன் அவர்கள் மற்றவர்களை பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கி அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்து இன்றைக்கி இருக்கார். அவருடைய சமூகத்தில் இருந்தால் இன்றைக்கி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதி அரசராக மாறி இருக்கார். அப்போ அவருக்கு அந்த உணர்வு இல்லையா? இது தவறு என்று அவர் முதலமைச்சருக்கு சொல்லலையா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். வணக்கம். வணக்கம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக அது திமுக, அதுக்கப்புறம் இந்தி கூட்டணி அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்த அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது அப்படிங்கிற விமர்சனமும் திமுக பக்கம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓவராலா இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அடுத்தபடியாக பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டத்துக்கு உட்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் உட்பட. உங்களுக்கு வணக்கம், உங்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மூத்த வழக்கறிஞராக நான் ஒன்லி ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருக்கேன், கீழ்மை நீதிமன்றங்களும் நாங்கள் போகிறோம். என்னோட கூட பயணித்தவர் அவர் வழக்கறிஞராக இருக்கிறச்சு ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்கள். அப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ என்னுடைய நெருக்கத்தில் இருக்கிற பார்த்ததில்லைன்னு சொல்ல அவரை புகழ்னு சொல்லலை,
அவருடைய நன்னடத்தை எப்படி இருக்குன்னு கண் கூட பார்த்தோம். நாங்கள் தினம் நிறைய பேர் அட்வொகேட்ஸை பார்க்குறோம், கொள்கிறோம். 35 வருஷ ஸ்டாண்டிங்கில் ப்ராக்டிஸில். அவர் வருவார், அவர் வேலையை பண்ணுவார், அமைதியாக போயிடுவார். இந்த கேரிடாரில் நின்று பேசுறது, கொள்வது அந்த மாதிரிலாம் என்றைக்குமே கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருப்பார். கேஸை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவார். வாட் எவர் த ஆர்டர் டெலிவர்ஸ் ஹி டேக்ஸ் இட் அண்ட் கோ, நோ கமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. என்ன சரி, ஒரு நீதி எப்போதுமே மக்கள் நாங்கள்லாம் எங்களுடைய ஒரு தாற்பயத்தில் வந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய அதுக்கு உயிர் இருக்குது, ஆனால் தன்னால் காட்ட முடியாது. ஒரு ஜட்ஜுங்கிற ஒரு ரூபத்தில் தான் அது காட்ட முடியும் நீதி அரசம்னா. இது எப்படி கம்பெனி வந்து ஹெச்ஆர்என்சிக்கு வந்து கோவிலுக்கு வந்து சொத்து இருக்கோ, கோவிலோட சொத்து இது வந்து டிஸ்பியூட் வந்து வழக்குகள் வரைச்ச எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணுவார். ஸோ அதனுடைய உயிர் ரூபத்தை ஒரு மனித ரூபாய் இவங்க பண்ணுவாங்க. அதான் தே ஆர் லீகல் பர்சன். அந்த மாதிரி நீதிமன்றங்கிறதுடைய பரிபாலனத்தை ஒரு மனிதர்கள் வழியாக பிரதிபலிக்கிறவங்க தான் ஜட்ஜஸ், நீதிபதிகள். அதனால் அவங்களுடைய சொந்த கட்ட பஞ்சாயத்தில் அங்கே பண்ணலை. சட்டம் இதில் இருக்குது. உங்களுடைய குறைகள் எங்களுடைய குறைகளை கேட்டு சட்டத்தின்படி இது சரியாக இருக்குங்கிற அனுமானங்கள், வாக்குவாதங்கள், சாட்சியங்கள் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த தீர்ப்புரைகள்லாம் வருது. சில தீர்ப்புரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜுடிஷியல் எவல்யூஷன்பாங்க. நீதி பரிபாலனங்கிறது ஒரே மாதிரியே இருக்க கூட வளர்ச்சி அடையணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு மாற்றம் கொடுக்கணுங்கிறது ஒரு தாற்பயம் உண்டு. அப்படி இருக்கிற பக்கத்தில் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு ஒரு 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 விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஒவ்வொரு வழக்குகளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சட்டம் ஒன்று தான் இருக்கும், ஆனால் கொண்டு வரப்பட்ட வழக்குகளுடைய சம்பந்தமான விவரங்கள் வேறு விதத்தில் அந்த சட்டம் அந்த இது பொருந்துறது. எப்படின்னாக்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 30 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல தொடர்ச்சியாக இருந்தானாக்க சிவில் வழக்கில் உரிமையை கோர முடியும் அரசாங்கத்திற்கு எதிராக. அரசாங்க நிலத்தில் நீங்கள் இருந்தான்னு ஒரு சட்டம் இருக்குது. அதே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் உங்களுடைய இதில் டெனண்ட்டாக வந்துட்டு வாடகை கொடுக்க 12 வருஷத்துக்கு இருந்துட்டேனாக்கா நான் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா டெனண்ட்டாக தான் வந்திருக்கீங்க. அதே அத்துமீறலாக இருந்தீங்கன்னாலும் பண்ணது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவு இருந்து அந்த இடத்துல நான் உங்கள் சொத்துன்னு தெரிஞ்சுட்டு நான் இங்கே இருக்கிறச்சே நீங்கள் என்னை அகற்ற முயற்படலைனாக்கா தாராளமாக கிளைம் பண்ணலாம். இப்போ செட்டு பாருங்க, அங்கே 12 தான் ப்ரைவேட்டாக தான், இங்கே 30. ஒவ்வொரு சட்டங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு மாதிரி வளைஞ்சு கொடுக்கும், வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு எப்பொழுதுமே நீதிமன்றங்கிறது நம்மளுடைய இறையாண்மையில் 3 பிரிவு இருக்குது. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ்ஸ், யார்? மேதகு குடியரசுத் தலைவர், மேதகு ஆளுநர், மற்றபடி அவங்க கீழே நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அடுத்தது சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டர்ஸ், பார்லிமெண்ட், அந்த இது அதுக்கப்புறம் சட்டமன்றம், பாராளுமன்றம் ஒன்று. அதையும் தாண்டி அடுத்தது ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இஸ் அபவ் ஆல்மாங்க. ஈவன் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் 2 பேருக்கு தான் எக்ஸாம்ஷன். யாருன்னாக்க மேதகு குடியரசுத் தலைவர், மேதகு ஆளுநர். அவங்களையும் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கி திமுக தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேஸை போட்டு 2 நீதியரசர்கள் வந்து அதை தவறுதலாக புரிந்து அவங்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து அதை இறையாண்மையோட அமர்வானது இன்றைக்கி ரத்து செய்தது. இந்த இடத்துல அந்த இடத்துல வேலை செஞ்ச திமுக தான், வேறு எந்த மாநில கட்சிகளோ வேறு தேசிய கட்சிகளோ அது மாதிரி செய்யலை. இதை முதல்ல அதுக்கு சொல்ல விரும்புகிறோம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவர் சொல்லிட்டா அதனுடைய குட்டு வாங்கிட்டு அந்த இடைக்காலத்தில் அந்த கான்ஸ்டியூஷனல் அமர்வு வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆஜரான வக்கீல்களெல்லாம் கூட்டு ஒரு திருவிழா வந்து நம்மளோட வரிப்படத்தில் நடத்தினாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னாக்கா மேல்முறையீடு இதுக்கு ரத்தாக இருக்குது, அதுக்கு செலவழித்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நம்ம வரிப்படம் தானே, அது ஒரு கேள்வி. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அந்த தீபம் ஏற்றுவதற்கு அந்த தூண் மேலே ஒரு ஆணை கொடுக்குறாரு, நீங்கள் போய் ஏற்றலாம். அதுவும் எப்படி, தானாகவே சென்று அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. நீங்கள் இன்னொரு வக்கீல்களை வச்சு பார்த்தீங்கன்னாக்க அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ண முடியும் ஜட்ஜஸ். அப்போ வந்து நீங்கள் நடுநிலையாக ஒரு ரிப்போர்ட் வாங்கி கூட தான் சொல்ல முடியும். ஆனால் அதில் சொன்னால் கூட இவங்க வேண்டப்பட்டவங்க பண்ணாங்க, வேண்டப்படாதவங்க பண்ணுவாங்க சொல்லுவதற்கோசரமே, அதை தவிர்க்கணுங்கிறதுக்கோசரமே இவர் இங்கேருந்து போய் தானே நேரில் வந்து பார்த்து தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குது இதெல்லாம் ஆராய்ஞ்சு அங்கே காலந்தொட்டு இருக்கிறது. எப்போதுமே கஸ்டம்ஸ் வில் ப்ரிவைல் லா, கலாச்சாரமும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் தான் சட்டத்தை மீறி நிற்கும். சட்டம் அது கீழே தான் வரும். அதனால தான் நம்ம ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் அவங்க வந்து தன்னுடைய மாட்சிமைக்கும் தன்னுடைய வியாபாரத்தை நோக்கில் தான் இந்த சட்டங்கள்லாம் வந்தது. அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் நம்மளுடைய நாகரிகத்தையும் பயன்படுத்தியபடி இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இப்போ குற்றவியல் சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டுள்ளது. ரைட்டு, பெண்ணுடைய மகிமை. அந்த மாதிரி அங்கே போய் பார்க்குறாரு, கலாச்சார ரீதியாக தொட்டு என்ன நடக்கிறதுன்னு விசாரிக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் அது ஒரு கல் தூண், அது ஏற்றுவதற்கு ஏற்பாடுங்கிறது தெரிய வருதுனால அந்த தாக்கல் செய்து 5 பேர், ஒருத்தரில் 5 பேர், எல்லோரும் ராம ரவிக்குமார் மட்டும் சொல்கிறாங்க. அது தண்டு இன்னும் 5 பேர் கூட சேர்ந்துருக்காங்க, 6 பேர் பண்ணிருக்காங்க. உனக்கு ஆணை கொடுக்குறாரு,
3ஆம் தேதிக்கு ஆணை பிறப்பிக்கிறார். நீங்கள் 1ஆம் தேதி இந்த ஆணை வந்துருச்சு. முக்கியமாக சொல்ல வேண்டியது தீர்ப்புரை டிசம்பர் 1ஆம் தேதியே வந்த பொழுதும் இவங்களுக்கு தெரியும் 3ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை தீபம் வருதுன்னு, தீபம் ஏற்றணும். அதை எதிர்த்து ஏன் திமுகவினுடைய அரசு மேல்முறையீடுக்கு இருவர் அமர்வுக்கு ஏன் போகலை? அந்த என்ன சொல்கிறது, உடனடியாக போகல. எமர்ஜென்சின்னு இருக்கு இல்லையா? என் வீட்டை ஒருத்தன் இடிக்க வர புல்டோசர் பண்ணி இருக்குன்னு இன்றைக்கி ராத்திரியாக ஃபைல் பண்ணி நாளைக்கு காலையில் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி ஆர்டர் வாங்குவேன் எமர்ஜென்சியில். அந்த மாதிரி எமர்ஜென்சியாக ஏன் அவங்க மூவ் பண்ணல? ரைட்டாக ஏன் அப்படியே கடப்பில் போட்டு வச்சாங்க. கடப்பில் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது தீர்ப்புரையை செயலாக்குவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் செய்ய வேண்டியது. அந்த நிர்வாகத்துக்கு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆணை வந்திருக்கு, அதுலேயே வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் அதில் ஒரு 10 பேர் ஏற்றுறதால பாதுகாப்பாக அளிக்கணும் என்று அடித்தரமாக அழுத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி இவங்க வந்து அதுக்கான முகாந்திரத்தை இந்த ஆர்டரை பெற்றுக்கொண்ட, இந்த தீர்ப்புரையை பெற்றுக்கொண்ட காவல்துறையாகட்டும் இல்லை அறநிலையத்துறை அதிகாரியாகட்டும் இந்த ரவி ராமகுமார் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு வச்சு பேசவே இல்லை. இவங்க வெயிட் பண்ணுறாங்க, என்ன ஏற்பாடு பண்ணுங்க என்ன சொல்லட்டும். அதையும் செய்யலை. அதையும் காவல்துறை அணுகிறாங்க, பதில் வரல. அது உடனே தான் அன்றைக்கி 3ஆம் தேதி காலையில் ஜட்ஜி வந்து ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட முறையிடுறாங்க. அப்படியே விஷயம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரம் இல்லை, டைம் இருக்குல்ல, நான் வந்து மத்தியானத்துக்கு வேலை பார்க்குறேங்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மத்தியானம் பார்க்குறாங்க, 6 மணிக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நீதியரசருடைய ஆணையை நிறைவேற்றுவது என்பது இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அங்கம். இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட அங்கத்தின் காரணமாகத்தான் இந்த தீர்ப்புரைகள் வருகிறது என்பதை புரிந்து கொண்டே நாடகம் நடத்தும் திமுகவுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எப்படி இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் பெற்ற நீதித்துறையினுடைய ஒரு ஆணையை தன்னுடைய ஒரு சிம்பிளாக எக்ஸிக்யூட்டிவ் போடுற ஒரு ஜிஓ வச்சு 144 வச்சு 160 எப்படி அடக்க முடியும்? இல்லை, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய இது என்னன்னா, நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே ஒருதலை பட்சமா இருக்கு. அதே மாதிரி அவருடைய தீர்ப்பை நாங்க வந்து அமல்படுத்தணும் அப்படின்னா கலவரம் வரும், இந்து முஸ்லிம் கலவரம் வரும். ஒருதலை பட்சமே கிடையாது. ஏன்னா இதுதான் மக்களை ஏமாற்ற விதம். ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் போது எதிர் மனுதாரர்களாக அது சம்பந்தப்பட்ட யார், காவல்துறை, அறநிலையத்துறை அத்தனை பேரும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய வாதங்களை வந்து எழுத்து மூலமாக பதிவு செஞ்சுருக்காங்க. இட்ஸ் எ வெல் கன்சிடர்ட் ஆர்டர். நீங்கள் கொடுத்த பதிலையும் நான் கொடுத்த மனு தாக்குதலையும் வச்சு ரெண்டுத்தையும் ஆராய்ஞ்சு உங்களுடைய எதிர்ப்புகளெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுதளித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். மறுதளித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளாதனால இந்த ஆணையை பிறப்பிக்கிறது, இது செயலாக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. அந்த பதில் அளிக்கிறதுலேயே நீங்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. இது மாதிரி மத கலவரம் வரும், இந்த மாதிரி இது ஏற்கனவே ஒரு இப்ராஹிம் கலீமுல்லா அவங்க பெஞ்சில் இருக்க 1996 2014 எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அந்த தீர்ப்புகளை பற்றி இந்த தீர்ப்புரையில் வருது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த நிர்வாகம் எந்த இடத்த தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்துல பண்ணலாம் சொன்னாங்களே தவிர இவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டது கல்துணை ப்ரேயரே டிஃப்ரெண்ட், கேட்குற ரிலீஃபே டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த கேட்ட ரிலீஃபு கல்துணை நாங்கள் ஏற்றணும்னு சொல்லி போயிருக்காரு. நாங்கள் ஏற்றுவதற்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு அந்த பிற்கால தீர்ப்புகளில் கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்றுவதற்கு கேட்டோன்னாக்கா அவங்க அறநிலையத்துறை டிசைட் பண்ணிட்டு சொன்னாங்க. இதை தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள் மாற்றி பேசுகிறார். மக்களை வந்து குழப்பறாங்க திமுக. ரெண்டுமே செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வேறு, ரெண்டுமே வேறு முறையில் போகிறது. இது தனியாக வந்து ஆலோசித்து இதை பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, அது இருவர் கொண்ட நீதியரசர் கொண்ட அமர்வு ஆணை இருக்கிறச்ச ஒருவராக இப்போ இருக்கிற நீதியரசர் திரு சுவாமிநாதன் சொல்லுது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அது தவறு. இவங்க கேட்ட ஸ்பெசிஃபிக்கே எனக்கு இந்த வீட்டில் தான் எனக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷன் போட்டால், நீங்கள் வந்து இல்லைங்க இந்த தெருவில் ஒரு வீடு இருக்கணுங்க, அந்த வீட்டில் இருக்கணும்னாக்கா அப்போ அந்த அதிகாரிகள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்கிறது வேறு. இந்த வீடு தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுக்கப்புறம் அந்த ப்ரேயருங்கிறது வேறு. இது மக்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இதை குழப்பி அடித்து மடைமாற்றம் செய்து திமுக. அப்படி இருக்கும்போது அதை பார்த்து தெரிந்து ஓகே, இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்தூண் உருவாக்கப்பட்டது தீபம் ஏற்றுவதற்கு தான் கொஞ்சம் சொல்லி ஒரு ஃபைண்டிங் கொடுத்து ஒரு தீர்ப்புரையில் ஒரு முகவரியை கொடுத்து அதன் மூலமாக கொடுக்குறாங்க. இவங்க ஏற்றலைன்னொன்னே அது வந்து சொல்கிறாங்க, போய் அவங்க ஏற்றுக்கிறாங்க. உடனே வந்து ஜட்ஜு கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, ஏன் என்னுடைய கொடுத்த தீர்ப்புரையே செயலாக்கலை, நிர்வாகத்துறையை ஏன் செயலாக்கலை, அறையத்துறையை கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து காவல்துறை என்னுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு மறுக்கும் தருணத்தில் நான் அதற்கு உச்சபட்சமாக இருக்க சிஎஸ்எஃப் இங்கே இருக்கிறவங்கள பயன்படுத்தி ஏற்று சொல்லுங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ
நீங்கள் 144 இது மாதிரி மத நிலக்கணம் இந்த மாதிரி கலவரம் எல்லாம் வரும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தீர்ப்புரையில் உங்களுடைய கவுண்டர் சொல்லுவாங்க, உங்களுடைய எதிர்மனு உரையில் வந்து நீங்கள் சொல்லியும் அவர் தெரிந்து கொண்டு தான் இதை செயலாக்குவதற்கான ஒரு வழிமுறையை கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் செயலாக்கவில்லைங்கிறது தான் இப்போ கண்டெம்ப்டில் வர கேஸே, அவதூறு வழக்கே இதுதான் நிலைமை. இப்போ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பு மனுவில் போட்டீங்க, அதெல்லாம் அவர் பார்த்துட்டாரு. பார்த்தும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவர் அந்த ஆணையை கொடுத்த ஒரு நீதி அரசரை வந்து தனி மனித தாக்குதலில் இறக்குறது. இப்போ திமுகங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு நீதி அரசரை பார்த்து இப்படி கூறும்போது கூடிக்கொண்டே இருக்கும்போது தான் இந்த நீதி அரசருடைய ஆணை மேலே இவங்க இரு அமர்வுக்கு போகிறாங்க. அதே மதுரையில் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களும் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்டையும் போகிறாங்க. போகிறச்சே ஒரு நீதியரசரை நீங்கள் தாக்கும்போது இன்னொரு நீதியரசரை அதே நீதிமன்றத்தில் உங்களுக்கான தீர்ப்புரையை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்போ வந்து சமூகத்தில் ஒரே சமூகமாக இருக்கிறவங்கள தாக்குதல் நடத்தும்போது அதே சமூகத்தை ஒரு வழக்குகள் நடத்தப்படும்போது ஒருவருக்கு சாதகமோ ஒருக்கு எதிராக தான் போகும். எதிரானவங்க எப்போதுமே தனி மனித தாக்குதலாக பேசிட்டு தான் போவாங்க. கேரடாலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுடைய அனுபவத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பார்ட்டி இதில் வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் ஏ பார்ட்டி, கவர்மெண்ட் ஒன்லி தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கன்சர்ன் டெம்பிள் த போலீஸ் இந்த 2 துறைகள் இருக்கச்ச மொத்தமாக சேர்ந்து கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக சேர்ந்து இதை வந்து கையில் எடுக்கிறதுங்கிறது இது வந்து ஒரு வழக்கறிஞராக நான் முக்கியமாக எதிர்க்கிறோம். இல்லை, அதில் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் தொடர்பாக வந்து எதிர்க்கட்சிகள் கொடுத்த அந்த மனு அதுலேயே வந்து ஒரு சில இடங்கள்ல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நீதிபதியாக அவர் அளித்த தீர்ப்புகளில் நிறைய பாரபட்சம் இருக்கு. அவர் வந்து சில வழக்கறிஞர்களுக்கு, அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு அவங்க கொண்டு வர கேசஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து சீக்கிரம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் மீது வைத்திருக்கிறாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அந்த கொடுத்த மனுவில் எல்லாமே இருக்கு. சகோதரனே, உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். முதல்ல பதவி நீக்கத்துக்கான முகாந்திரத்தை எப்படி உருவாக்கணும்னு ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க தெல்ல தெளிவாக. அதில் மிஸ்பிஹேவியர்னா என்ன? தாறுமாறாக நடந்துக்கிறது 1. 2 இன்கெப்பாசிட்டி, திறமை இல்லாத திறமை. 2 அடிப்படைகளை தான் நீங்கள் வந்து இப்போ பதவி நீக்க கேட்க முடியும். இப்போ நான் எதிர்பார்த்த தீர்ப்புரையை எனக்கு வழங்கலைன்னு சொல்லி அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பது குற்றச்சாட்டே கிடையாது. அவர் தன்னுடைய கடமை செய்திருக்கார். இதே தீர்ப்புரையை எழுதுவதற்கு முன்னாடி இப்போ தற்பொழுது நடந்த அந்த கரூர் மேட்டரில் இஷ்யூவில் வரும்போது இங்கே ஒரு சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்ற கிளையிலையும் மதுரை கிளையிலையும் 2 அமர்வுகளும் கேட்டுக்கொண்டிருக்கு பேரலாக நேரடியாக. அப்பொழுது இங்கே இருக்கும் ஒரு நீதியரசர் கேட்ட ஒரு ப்ரேயரை தாண்டி ஒரு ரிலீஃபை தாண்டி அவர் மேலே ஒரு ஸ்டெப் ஃபர்தராக கேட்காதே சேர்த்து கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு இனிச்சது ஆப்பிளாக இருந்தது. இப்போ ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் இவங்க கேட்டதெல்லாம் அனலைஸ் பண்ணி இது செய்யக்கூடியதுக்கு இதுக்கு பாதுகாப்பு CSF கொடுக்குறாங்க. இது தவறு. இது வந்து இதே மாதிரி அறிவழகன் ஒரு மரண தண்டனை, ராஜீவ்காந்திக்கு வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள் அப்புறம் ஆயுள் தண்டனையை மாற்றி சிறையில் இருந்த பொழுது உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை 142 கீழே இயக்கி அவர்களை விடுதலை செய்தது. நளினி பேரறிவாளர் தான். அப்பொழுது இந்த பேரறிவாளரை திமுகவினுடைய முதலமைச்சர் சென்று ஏர்போர்ட்டில் வரவேற்றாரா இல்லையா? அப்போ அவங்க விரிவுபடுத்தி உங்களுக்கு வேண்டிய சாதகம் வந்தாலும் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ இதை விரிவுபடுத்தி ஒரு பெட்டிஷனர் கேட்குற ஒரு முடிவுரையை மாற்றி கொடுத்ததில்லை தவிர இப்பொழுது அவர் ஒரு சாதாரண ஒரு மதத்தை சேர்ந்தவருக்கு சொல்கிறாரு. எப்படி இவங்க சொல்லுவாங்க? இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவர் 2017 நீதியரசராக மாறுகிறார். அதற்கு முன்பு 1991 அவர் வந்து அட்வொகேட்டாக இருக்கார். அப்புறம் என்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஒரு எலிவேஷன் வரச்ச நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொலீஜியம் வந்து அது கொலீஜியம்னாக்க நீதி அரசர்கள் கொண்ட குழு, அதை கன்சல்டேட் பண்ணி தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பார் கவுன்சில் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணோம். இதை மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழக்கறிஞர்கள் சங்கம் தான் முதல்ல ஒரு ஜட்ஜுகளை மேலே கொண்டு ஒரு வழக்கறிஞரை நீதியரசராக ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னாக்க, உயர்த்தணும்னு சொன்னாக்க வழக்கறிஞருடைய சங்கத்திலிருந்தும் அதை தாண்டி அங்கே உயர்நீதிமன்றத்தில் இப்போ எங்கள் உயர்நீதிமன்றத்தில் பிறகு இங்கே இருக்கிற சில மூத்த வழக்கறிஞர் அவர்களுடைய அத்தாட்சியை பெற்று அதன் மேலே தான் தலைமை நீதிபதி, அந்தந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. இதுதான் எலிவேஷன். அப்படி இருக்கும்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வக்கீலாக இருக்கும் பொழுது வழக்கறிஞராக இருக்கும்போது அவர் செய்த வழக்காடிய வழக்குகள் எத்தனை அந்த வழக்கு புத்தகங்கள் இருக்கும், ஜேர்னல் பேருங்க.
அதிலெல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆச்சு, எத்தனை அளவுக்கு திறமையாக செஞ்சுருக்காரு, எத்தனை வந்து நல்ல ஃபேவரபுள் ஆர்டர் இருக்குது, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அது எடுத்தது பேர் தான் அவருக்கு வருது. அதனால் வந்து அப்படி வந்தவர்களாக திறமையானவர்கள் தான் இன்றைக்கி அவர் வந்ததாக தான் அவரை வந்து ஒரு என்ன நீதியரசராக கொண்டு வராங்க 2017 அடிஷ்னல் வர. அப்புறம் அவருக்கு கன்ஃபார்ம் வருது 2010. இதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு நீதியரசர்களும் உயர்நீதிமன்றமாகட்டும், கீழமை நீதிமன்றமாகட்டும், உச்சநீதிமன்றமாகட்டும் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க, கணக்கெடுப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு, அதாவது கீழமை நீதிமன்றங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தீர்ப்பறி, முடிவு தீர்ப்பறியை கொடுத்தாக வேண்டும், இடைக்கால கொடுத்தாலும் கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ அது ஐ மீன் வாட் இஸ் ஃபிக்ஸ்டு, அந்த இது பண்ணி ஆகணும். அப்போ பண்ணுறச்ச இவங்களுக்கு வர செல்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. அந்த புள்ளி விவரம் போகும்போது திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்றைய வரைக்கும் முக்கியமாக மெயின் கேஸை இறுதி ஒரு தீர்ப்புரை கொடுக்குற வழக்குகள் ஒன்று, இடைக்கால உத்தரவு போடுற வழக்குகள் உண்டு. முந்த வழக்குகளில் 70,000க்கு மேலே முழுமையான தீர்ப்புரையை கொடுத்துருக்காரு. இடைக்கால தீர்ப்புரை ஒரு 50. இரண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. இது வந்து 2017 2025 காலக்கணக்கில் இருக்கும். இதில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஒன்று. அது வந்து ஒவ்வொரு நீதியரசர்களும் தங்களுடைய செயல்பாட்டு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போய் தலைமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஜட்ஜ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறது நான் சொல்ல வந்தது பதவி நீக்கங்கிறது எடுத்தேன் கவுத்தேன் போய்ட்டு நான் சொன்னது முதல்ல 2 கேரக்டர், முதல்ல 2 விஷயம் முக்கியம். மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி, திறமையின்மை. அதாவது மிஸ்பிஹேவியரில் கரப்ஷன், வேறு விதமான விஷயங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு சே அஸ் எ உமன், அந்த மாதிரி மகளிராக சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஏதாவது காதில் விழுறது அப்படிலாம் இருக்கிறச்சே தான் அதுக்கு தகுந்த ஆதாரங்களை கொடுத்து நீங்கள் அதுக்கான முகாந்திரத்தை மனுவை கொடுக்கும்போது தான் கையாளப்படும் போது யார் செய்வார்கள்? ஒரு ராஜ்யசபாலேருந்து ஒரு 50 பேர், இல்லாட்டி லோக்சபாலேருந்து 100 பேர் அவங்க கையெழுத்திட்டு அதை வந்து லோக்சபா ஸ்பீக்கர் கொண்டு போய் கொடுக்க சபாநாயகர்கிட்ட. அவர் கொடுத்ததுக்கப்புறமும் உடனே இது நடக்காது. அதற்கான முகாந்திரங்கள் அதில் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, சாட்சியம் இருக்கா, அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அது வந்து ஒரு மூவர் கொண்ட ஒரு கமிட்டி பார்க்கும், ஒரு குழு. அந்த குழு யாருனாக்க, அதாவது சுப்ரீம் கோர்ட், அது உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள், அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கலாம், வேறு நீதிபதி இருக்கலாம். அடுத்தது உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வேறு நீதிபதிகளா. அதையும் தாண்டி லீகல் எக்ஸ்பர்ட், அதாவது இப்போ வந்து பல்கிவாலா உயிரோடு இல்லை அவர் அப்புறம் வந்து ராம்ஜெத் மலானி, இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள யாராவது இந்த கமிட்டியில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்க உட்காந்து அந்த பெட்டிஷனில் அந்த மனுவில் சாட்சியங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதா, வேலிடாக இருக்கா, இருந்தால் ஒரு சார்ஜ் கொடுத்து நம்ம கேட்போமா அப்படின்னாக்க இதை எடுத்துகிட்டு போய் இந்த ரிப்போர்ட் இருக்கிறச்ச அப்பையும் இது ஒரு சிவில் கோர்ட் மாதிரி வேலை செய்யும் இந்த குழு. அது என்னன்னாக்க சாட்சியங்கள் விசாரிக்கப்படும். சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்வதற்கு குற்றம் சாட்டப்பட்ட நீதியரசருக்கு உரிமை உண்டு. அவர் குறுக்கு விசாரணை செய்வார். குறுக்கு விசாரணை செய்யும்போது அது உண்மைத்தன்மை வெளிவரும். அந்த உண்மைத்தன்மையை பொறுத்து தான் அதனுடைய ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையின் மேலே தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் அது வந்து ஒரு வாய்ஸ் ஓட்டிங் வரும். ஸோ வந்து இந்த புகாரை கொடுத்தவர்களையும் வந்து குறுக்கு விசாரணை நிச்சயமா குறுக்கு விசாரணை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் தான் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க, திமுக தான் மெயினாக கொடுத்துருக்கு. அப்படிங்கிற போது இப்போ சுவாமிநாதன் அவர்கள் குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல யார் இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவர்கள் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல ஒரு நமக்கு தகவல் வருது. ஆனால் அந்த மனு இல்லாமல் இப்போ முதல் தகவல் அறிக்கை சட்டத்தின் கீழே ஒரு மனு போட்டு யார் யார் அதில் வந்து கையொப்பமிட்டார்கள், யார் யார் எந்தெந்த சாட்சியத்தை வச்சுருக்காங்க, எந்தெந்த தீர்ப்புரையில் அவர் வந்து நீதியரசருங்கிறதை தாண்டி பர்சனலாக தன்னுடைய சுயகாரியத்துக்கோசரம் உதவி செய்தார் இந்த சமூகத்துக்கு, இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் அதில் இணைச்சிருக்காங்கன்னு முதல் கேள்வி. அப்படி இணைக்கப்பட்டிருந்தாலும் அதை இப்போ என்னுடைய வழக்கு உங்களால் ஒரு நீதியரசராக விசாரிக்கப்படுகிறது. நான் வந்து ஒரு வழக்காடி, எனக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு எதிரானது, நானும் அதில் போய் சொல்லலாம். என்னுடைய வழக்கு வந்து சட்டத்தின்படி இருந்தால் எனக்கு தீர்ப்புரை வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த திமுகவினுடைய கையெழுத்து பெறப்பட்ட கனிமொழி போன்ற டிஆர் பாலு போன்ற பாராளுமன்றத்தில் என்ன செய்வார்கள்? அப்பொழுது நாங்கள் கேட்குறோம். இப்போ முன்ன வந்து 2017 இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மூத்த ஒரு நீதியரசர் இருந்தார், ஜஸ்டிஸ் கர்ணன்கிறவர். அவருக்கு மீது அவரை சிறையில் தள்ளும் அளவுக்கு ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அவர் ஒரு இதுவாக சொல்லவில்லை, ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அப்பொழுது இந்த திமுக தொல் திருமாவளவன் போன்றவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது குரல் எழுப்பவில்லை. காரணம் என்னென்றால் அந்த ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்கள்
ஒரு சில குறிப்பிட்ட 7 நீதியரசர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு கடிதத்தை வந்து மாண்புமிகு பாரத பிரதமருக்கு எழுதுகிறார். எழுதும் பொழுது அதுக்கான தகுந்த ஆதாரங்கள்லாம் வைக்காத பொழுது நீதியரசர் அப்பொழுது அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் அவரது பணிகளை ரத்து செய்கிறது. சிட்டிங்கை கொடுக்கல, ரத்து செய்கிறது. ரத்து செய்த பிறகும் இவர் வந்து அதை விடாது அவங்க பேரில் சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் கையெடுத்து ஒரு காலகட்டத்தில் அவர்களை கைது செய்யுமாறும் ஒரு ஆர்டர் போடுறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டே தலைமை நீதியரசரே கைது செய்ய மாதிரி 7 பேரை சொல்கிறாரு. இதை தெரிந்தவுடன் உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து அவரது பணிகளை தற்காலிகமாக நிறுத்தியதும் இல்லாமல் அவரது கைது செய்வதற்கான ஒரு முடிவை எடுத்து ஆர்டர் பிறப்பிக்க அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்த போது அவர் பல இடங்களில் போனால் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கல்கத்தாவோட சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். இவ்வளவு நிகழ்ந்த போது திமுக எங்கே போயிருந்தது? இல்லை கனிமொழியக்கா எங்கே போயிருந்தாங்க? தொல் திருமாவளவன் எங்கே போயிருந்தார்? அவரும் ஒரு தமிழர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தார். அப்போ இவங்க கை கொடுக்கலையா? அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நீதிமன்ற பணிகளில் தலையிடுவதற்கு எடுத்ததே காங்கிரஸ். எதுக்கு சொல்ல வரோன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டை கொலிஜியம் தான் பார்க்கும். அதை தாண்டி லா டிபார்ட்மெண்ட்டு சட்டத்துறையாக உள்ளே போது ரேங்கிற ஒருவரை பின்தள்ளி சூப்பர் சீட் பண்ணுறாங்க. 3 ஜட்ஜஸ் ஜூனியராக இருக்கிறவங்கள கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாங்க, ஜூனியராக இருந்தவரை. அடுத்து அதே மாதிரி, ஏன்னா அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புரையில் அவங்களுக்கு வழங்கப்படுவதென்றால் அவர் சீனியாரிட்டியில் இருக்கும்போது முதிர்ச்சியில் ஒரு சீனியர் லிஸ்ட்டில் இருக்கிறவரை பின்னாடி தள்ளி ஜூனியர் இருக்கிற கொண்டு போய் தள்ளுறாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு கேசவானந்த பாரதி கேஸில் அவர் வந்து சாதகமாக கொடுக்கலாங்க. அதே மாதிரி தீபக் மிஸ்ரான்னு திறந்தார், அவர் இங்கே இருந்தார். அவர் வந்து இந்த லோகாங்கிற ஒரு கேஸில் வந்து லோயாங்க எல்லாம் கேள்விப்பட்ட குஜராத் அந்த நீதியரசர் வழக்கில் அவங்களுக்கு சாதகமாக கொடுக்கலன்னா அவரை வந்து இம்பீச்மெண்ட் பண்ண ஒரு நோட்டீஸ் எடுத்தாங்க. ஆனால் அந்த தகுதி நீக்கத்துக்கு முயற்சி செய்த பொழுது தகுந்த ஆதாரங்கள் கிடைக்காதனால் அது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படவில்லை. இல்லை, சபாநாயகர் நிராகரித்தார் நினைக்கிறேன். நிராகரித்த காரணம் என்னென்றால் பாராளுமன்றத்தின் அங்கம்தான் சபாநாயகர். அவர் நிராகரித்ததுக்கு காரணம் இவங்க தகுந்த ஆதாரங்களை அங்கே வைக்கல. 2. 3வது இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு ஒரு காரேன்னு சொல்லி ஒருத்தர் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அவர் மேலேயும் வந்து குற்றம் சாட்டியது இந்த ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்கள். அப்பொழுது கூட அவருக்கு வந்து உடனே வந்து காங்கிரஸ்காரங்க இம்பீச்மெண்ட் பண்ணணும், ஏன்னா குற்றம் சாட்டுறாங்க கரப்ஷன் இம்ப்ராப்பரேட்டின்னு. அப்போ வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு இவங்க எதுவுமே எடுக்கலை. அதுக்கு மாறுதலாக வேறு விதமாக முடிஞ்சது. அதுக்கு இப்போ வந்து குரல் கொடுக்கல இந்தவங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நாங்கள் சொல்ல வேண்டியது முக்கியமாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இதே நீதிமன்றத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு நீதியரசர் கரூர் விவகாரத்தில் தன்னுடைய இதை தாண்டி ஒரு அரசியல் ரீதியாக பேசுகிறார். அப்பொழுது அவர் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தப்பட்ட பல பேர்களாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அப்பொழுது திமுக வன்மையாக இருந்தவங்களாம் சோஷியல் மீடியா பண்ணவங்களாம் அரசு. ஏன் இவர்கள் நீதிமன்றத்தில் பணிகளில் இவங்க தலையிடுறாங்க? இல்லை, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை வந்து திமுகவுடைய சீனியர் பார்லிமெண்டேரியன் முன்னாள் அமைச்சர் TR பாலு பார்லிமெண்ட்டில் போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, GR சுவாமிநாதன் த ஜட்ஜ் இஸ் RSS மேன், அவர் வந்து ஒரு RSSஐ சேர்ந்தவர், ஸோ அதனால தான் இந்த மாதிரி தீர்ப்பை வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு தனி மனிதராக தனக்கு ஒரு கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளை வந்து அவர்கள் செயலாக்குவது என்பதை நீங்கள் நிரூபித்தாகணும். போகிற போக்கில் 10ஆம் பக்கத்தில் பேசுவான்னு சொன்ன அப்சர்வேஷன் மாதிரி போகிற பக்கத்தில் ஸ்லம் தூக்கி போட்டு ஒருத்தர் மேலே சேரடிச்சிட்டு போகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ அவர் RSS மேன் என்றால் RSS காரர்களை வந்து அப்பியராக வச்சு ஆர்டர் கொடுக்க சொல்கிறாரா? நிரூபிக்க முடியுமா? அதே RSS பொண்ணு பேக்கிங்கில் வந்து பேசினார், தொலைபேசியில் பேசினார், அவர் செய்தார் என்று நிரூபிக்க முடியுமா? ஒரு நீதி அரசரை நீங்கள் தனி மனித உருவத்தில் RSS மேன் என்று கூறுவது எப்படி? அவர் நீதி அரசராக அந்த நீதி பரிபாலன் நீதிமன்றத்தை பிரதிபலிக்கிறார். அவர் தனி நபர் அல்ல. இது தனி மனித தாக்குதலை திரு நரேந்திர மோடி அவர்களை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் நாங்கள் இப்பொழுது கேள்வி கேட்குறோம். உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு அந்த டாஸ்மாக் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்தது. அதன் மேலே இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. அன்றைக்கி கோடை விடுமுறையில் கடைசி நாள், கோடை விடுமுறைக்கு முன்னாடி அந்த கடைசி நாள் பொழுது 12 மணிக்கு இன்ட்ரீம் ஸ்டே இடைக்கால தடை என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கூறி சென்றார். ஆனால்
அதை வந்து மறுதளித்து எங்களுக்கு ஒரு கால அவகாசம் வேணும், இடைக்காலை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறையில் கேட்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு போனாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஜூலை 17 அது பட்டியலிடப்படும் என்று சொன்னார். அன்று தான் கொலை விடுமுறைக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் செயல்படுகிறது. இன்னைய வரைக்கும் வந்ததா? இன்னைய வரைக்கும் அது பட்டியலிடப்படவில்லை. அப்பொழுது லாஸ்ட் டேயில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டே எங்களுடைய தாற்பயத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேயில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் வழக்கெல்லாம் கையில் எடுக்க மாட்டாங்க. போகிற போக்கில் ஏதோ பண்ணுவேன்னு தனக்கு எந்த பேர் வர அப்படி தான் கையாளுவாங்க. இப்போ அவர்களுக்கு குற்றம் செல்வதில்லை. அப்பொழுது அது நடந்த போது உங்களுக்கு ஏற்றமாக இருந்தது. அந்த ஆணையை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தானாக்க அமலாக்கத்துறை செய்ய முடியாது. ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆக போது அமலாக்கத்துறையை வந்து ஒரு துறையையும் தாக்குறாங்க, நீதித்துறையும் தாக்குறாங்க. அப்போ எல்லாமே தாக்கல. நாட்டினுடைய இறையாண்மைங்கிறது எங்கே இருக்கிறது? குடியரசு நாடு எப்படியாக இருக்கும்னு. இறையாண்மையினோட ஒரு அங்கமான நீதிமன்றம் தான் எல்லாருக்குமே உச்சபட்சத்தில் அதிகாரத்தை கொடுக்கிறது. ஏன்னா அதற்கு கொடுக்கப்பட்டது இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட அதிகாரம், அதை செயலாக்குகிறது. நீங்கள் இப்பொழுதுக்கு உங்களுடைய நீதி இதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வரோம். ஏன்னா காங்கிரஸ், திமுக, அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு மூத்த ஒரு நீதியரசர் அவருக்கு எதிராக கையில் எடுத்து அவரை கெரோ செய்தாங்க கேரடாரில் லிஃப்ட்டுக்கு போகிறது முன்னாடி. இதெல்லாம் வந்து யார் செய்கிறது? இன்னைய வரைக்கும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்க ஆளுங்கட்சியில் இருக்கிற இவங்களோ மற்ற மாநிலங்களும் இது மாதிரி கேள்விப்பட்டதில்லை. இது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வைப்பதை நினைப்பதை கிடைத்துவிட்டால் அவர் நல்லவர்கள். அது நீதிமன்றத்தை கூட அவங்களுடைய லைனில் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. எதுவாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு அரசியல், குடும்ப அரசியலில் தாங்க இருக்கிற மாதிரி நீதிமன்றம் தங்களோட குடும்பத்து கையில் வர மாதிரி நினைக்கிறாங்க. இது உண்மையாக கண்டிக்கிறது. இன்னொரு விஷயம் நாங்கள் கேட்குறோம், ஒரு வழக்கறிஞராக திரு வில்சன் அவர்களுக்கு இருக்காங்க. திரு வில்சன் அவர்களுக்கு தெரியாதா ஒரு நீதி அரசரை தனிமனித தாக்கல் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? திரு வில்சன் அவர்கள் மற்றவர்களெலாம் பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கி அவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்து இன்றைக்கி இருக்கார். அவருடைய சமூகத்தில் இருந்தால் இன்றைக்கி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதி அரசராக மாறி இருக்கார். அப்போ அவருக்கு அந்த உணர்வு இல்லையா? இது தவறு என்று அவர் முதலமைச்சருக்கு சொல்லலையா? இளங்கோ அவர்கள் சொல்லலையா? இன்றைக்கி எஸ்ஐஆர் சார், அதற்கு திரு இளங்கோ அவர்கள் மூத்த வழக்கறிஞர், திமுக மூத்த வழக்கறிஞர், தான் வந்து ஒரு தன் கீழே வந்து 1000 வழக்கறிஞர்களை போட்டு கால் சென்டர் வச்சு நடத்துகிறான், எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி என்று சொல்லுபவர்கள், அதே இளங்கோ அவர்கள் இந்த மாதிரி நீதியரசர்களை நீங்கள் பேசுகிறது தவறு என்றே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றத்தில் அளிக்கப்படும் நீதி தீர்ப்புரையை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேஸ், அது கூட காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பியினுடைய பையன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு பிஎம்டபிள்யூ காரை இயக்கி. அது சம்பந்தமாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற 2 மத்திய அரசில் அப்போ இருக்கும்போது அந்த தடுப்பதற்காக பல முகாந்திரங்கள் எடுக்கப்பட்ட போதும் ஆங்கில ஊடகங்கள் அவர்களாக எடுத்து பேசினதுக்கு கூட சுவமோட்டாவாக இந்த வழக்கானது பதியப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அது குறித்து அவரை விடுவிப்பதற்காக கையூட்டு பண்ணதாக ஏர்போர்ட்லலாம் வந்து சீக்ரெட் கேமரா வச்சு கண்டுபிடிச்சி பண்ணாங்க. அதுக்கு சீனியர் வக்கீல், அதாவது மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற ஆனந்த் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு, அது உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக பேசினார். அப்பொழுதுதான் பிஎம்டபிள்யூ வழக்கில் ஊடகங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பேரலல் ட்ரையல், பேரலல் கமெண்ட்ஸ், அதாவது ரோடுக்கு இணையாக உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கீழமை நீதிமன்றமோ அதுக்கு இணையாக எந்த ஒரு பதிலும் சொல்லக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது சொல்லி ஜஸ்ட் அந்த சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் ஆனந்த் அவர்களை 2 வருடம் தண்டனை விதித்தது. அவர் ப்ராக்டிஸ் பண்ண சீனியர் அட்வொகேட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி மீடியா ட்ரையல் நடத்துகிறாங்க? மீடியா ட்ரையல் எப்படி சொல்லுவாங்க? தொல் திருமாவளவன் அவர் தானாக பதவி விலக வேண்டும், அவர் தானாக அவருக்கு பட்டியலிடக்கூடாது வழக்குகள். அதே மாதிரி கம்யூனிஸ்டை சேர்ந்த சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். ஒருதலை பட்சங்கிறது எவ்வாறு இவர்கள் வருகிறார்கள்? ஒருதலை பட்சமாக என்னுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டதால் அந்த பாதிக்கப்பட்ட வழக்காடி தான் அதுக்கு வந்து முகாந்திரத்தை எடுக்க வேண்டும் புகார். நீங்கள் எடுப்பதற்கு யார்? நான் பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு சைடாக போகிறது ஏரிங் போகிறதுனாக்கா ஐ கேன் டூ இட். நான் உடனே என்ன செய்யலாம்? என்னுடைய தலைமை நீதிமன்றத்துக்கு மனு கொடுத்து இந்த வழக்கை இவர் விசாரிக்க வேண்டாம் என்று பெட்டிஷன் போடுவேன். அதர்வைஸ் அதை தாண்டி அந்த வழக்கை இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றதான டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட முடியும். அப்படி இருக்கும்போது அதை செய்திருக்க வேண்டியதானே? திமுக அரசு அதில் இல்லை. அது கண்டெம்ட் போது இவருக்கு விசாரிக்கக்கூடாது பாதி நிலையில் அது டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்க வேண்டியதானே? இல்லை சீஃப் ஜஸ்டிஸில் முறையிட்டு இருக்க வேண்டியதானே? இவ்வளோ வழக்குகள் ஒருதலை பட்சமாக இருக்க சொல்கிறால, இவ்வளோ வழக்குகளும் இந்த திமுக அரசு அதில் பார்ட்டியா?
வழக்காடியா? அப்படி வழக்காடிகளுக்கு சந்தேகம் இருக்கவனா வழக்காடிகளுக்கு சட்டத்தில் இடம் கொடுக்கிறது அவர் மாறுதல் கேட்கலாம், மற்றொரு அமர்வில் போட சொல்லி கேட்கலாம், மற்றொரு நீதிபதி கேட்கலாம். இவ்வளவு இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது, கண்டெம்ட் கமிட்டியெல்லாம் இருக்குது, கண்டெம்ட் ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க, அதுக்குன்னு தனியான பதிவாளர்கள் இருக்காங்க. அந்த பதிவாளர்களை கொண்டு நீங்கள் மறைமுக லெட்டர் கொடுத்து, கடிதத்தை கொடுத்து, உங்களுடைய மனுவை கொடுத்து அதற்கான வழிமுறைகளை கையாள முடியும், அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் போனதாக இன்றைக்கி தகவல் இருக்கா? தகவல் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் எப்படி அதை கொண்டு போவாங்க பதவி நீக்கத்துக்கு? இப்போ சுவாமிநாதன் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? ஏன்னா அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து அது போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பார்க்குறோம். உச்சநீதிமன்றமும் அது தொடர்பான விசாரணை நடத்த இருக்கிறது. இது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறிவிட்டது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நீதிபதி கொடுத்த ஒரு தீர்ப்பை அமல்படுத்த முடியாது அப்படின்ட்டு வந்து ஒரு மாநில அரசு சொல்லியிருக்கு. டிவிஷன் பெஞ்ச் அதை வந்து உறுதிப்படுத்தின பிறகும் கூட. ஸோ இப்போ இந்த கண்டெம்ட் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகும்? இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஜிஆர்எஸ் அவர்? இப்பொழுது இவங்க வந்து மதுரை கிளையினுடைய 20 அமர்மத தீர்ப்புரையின் மீது உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்னும் பட்டியலிடப்பில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு இது குறித்து புகார்கள், அவர்களது கூட்டணியில் பேசுவது, இவர்கள் மனு கொடுத்தது பதவி நீக்கம், இதெல்லாம் அவங்களுக்கும் போய் காதில் விழுந்திருக்கும். அவங்களும் நியூஸ் படிக்கிறாங்க, பேப்பர் பார்க்குறாங்க, இது அவர்கள் காதில் விழும். அப்படி இருக்கும் பொழுது இன்னிய அளவில் உடனே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை அழைத்து இன்னும் எந்த வழக்குகளையும் பட்டியலிடாதீங்க ஜிஆர்எஸ் சுவாமி, ஜஸ்டிஸ் சிஆர் சுவாமிநாதன் முன்னாடி அப்படின்னு வந்ததாக இன்றைக்கி தகவல் கிடையாது, தகவல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுதே இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இதே அவர்கள் உச்சநீதிமன்றத்திலிருந்து இவர்களுக்கு வராமல் இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தானாக முன் வந்து இந்த கான்ட்ரவர்சியில் இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகளில் ஒரு அமைதி காணும் வரை ஜிஆர் சுவாமிநாதன் இதில் கையாள வேண்டாம் என்று அவராக உத்தரவிடலாம். அதுவும் நடக்கலை. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் உடனே அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யார் இந்த கோவில் அதிகாரிகளோ, இன்றைக்கி தர்கா அவர்கள் தன்னை சேர்த்துக்கொண்டு சொல்லியிருக்காரு, தர்கா அவர்களோ ஒரு கடிதமோ எதுவும் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் கொடுத்தார்களா? பட்டியலிட வேண்டாம் அவர்கள் கொடுத்தார்களா? இல்லை. அப்போ இவ்வளவு சட்டத்தில் இவ்வளவு வழிமுறைகள் இருக்கும் பொழுது அந்த பெட்டிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷனே முதல்ல போடலை. when you say that he is a RSS man, when the petition is moving the petition, அது வந்து ரோஸ்டர் கிடையாது, ரோஸ்டர் படி வருது, ஃபோரன் ஷாப்பிங் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன், கல்கட்டா ஹைகோர்ட்லலாம் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரோஸ்டர் சிஸ்டம் கிடையாது, போர்ட்ஃபோலியோலாம் கிடையாது, இந்த பிரிவு இவங்களாம் கேட்பாங்கன்னு கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நீதிமன்றத்தில் பட்டியலிட சொல்லி நீங்கள் வழக்கை நடத்தலாம். கல்கட்டா ஹைகோர்ட்டில் அந்த முறை இருக்குது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மாதத்திற்கு ஒருவரை பிரிவுகள் பிரிக்கப்பட்டு நீதி அரசர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. அவர்களிடம் தான் வரும். எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவர் அந்த சப்ஜெக்டை டீல் பண்ணுற அவர்கிட்ட தான் நடத்தி ஆகணும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் லெட்டர் கொடுத்து அதுக்கு தகுந்த காரணத்தை சொல்ல வேண்டும். தகுந்த காரணங்களுக்கு இதே வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு அவர் வழக்கறிஞர் என்பது ஆஜராகி இருக்கிறார், அதனால் அவரிடம் பட்டியலிட வேண்டாம் என்று நான் லெட்டர். அதையும் தவிர அது பட்டியலிட வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்தபொழுது அந்த நீதி அரசரே இல்லை இந்த கேஸை நான் எடுக்கலை, ஏன்னா இது கனெக்டட் மேட்டரில் இதில் பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட சில பேருக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராகியிருக்கேன், வேண்டாம் என்று அவர்கள் மாற்றி விடுவார்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு நோட் போட்டு நீங்கள் வேறு இடத்துல பட்டியலிடுங்க, நான் இதுக்கு அப்பீர் ஆகிருக்கேன் சொல்லுவாங்க. அப்படி தான் டெக்கோரம், அதான் முறை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அன்றைக்கி முயற்சி செய்யலை, உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது, நோட்டீஸை வாங்கி கொண்டீர்கள், எதிர் மனு தாக்கல் செய்கிற எதிர் உரை தாக்கல் செய்கிற கவுண்டர் போடுறீங்க. கவுண்டர் போட்டோன்னே ஓ இவர் தானா, இவர் சாதகம் பண்ணுவார், நம்ம மாறுதல் பண்ணுவோம், ஏன் பெட்டிஷன் போடல, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடலை, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடல, ஏன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு நோட்டீஸ் மனு கொடுக்கல, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு ஏன் மனு கொடுக்கல, இது வேறு இடத்துல போடுங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு. ஸோ யூ ஆர் சஸ்பெக்டிங் த ஜுடிஷரியா? நீங்கள் நீதி பரிபாலனை செய்த உயர்நீதிமன்றங்களை உச்சநீதிமன்றம் சந்தேகப்படுகிறீர்களா? ஸோ சந்தேகப்பட்ட அடுத்த தடவை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, பல பேர்களுக்கான இப்போ கரப்ஷன் கேசஸ் இருக்குது, சிபிசிஐடி கேசஸ் இருக்குது, இவ்வளவு இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு நீதிமன்ற அரசர்களையும் நீங்கள் குற்றம் சொல்ல போகிறீங்களா? இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கியிருக்கீங்க, யார்? பொன்முடி அவர்கள், அதுக்கப்புறம் தென்னரசு அவர்கள், வரிசையாக பட்டியல் போகலாம், செந்தில் பாலாஜி.
அப்பொழுது அப்படின்னு அவர்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்புகள் வரும்போது அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை குற்றம் சொல்ல போகிறாங்களா? அப்போ தனிமனித தாக்குதல் ஆரம்பிக்குமா? இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, புதிதாக பதவியேற்ற தலைமை நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை கூறி அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கு தங்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்று ஒரு கமெண்ட் கொடுத்தார். அந்த அப்சர்வேஷனை இன்றைக்கி அதை பெரிய விதமாக கையில் எடுத்து அங்கே வட இந்தியாவில் இருக்கும் ஊடகங்களும் சரி, அந்த IN.ல் இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, வேறு விதமாக திரித்து அதை கசிய விட்டு வேறு விதமாக திரித்து உருவகப்படுத்தி அவரது பெயருக்கு களங்கு உருவாக்கும்படி நடந்து கொண்டிருக்காங்க. அதை வன்மையாக கண்டித்து இன்றைக்கி 44 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் நீதிமன்ற நீதி அரசில் இருக்கிற நீதி அரசர்கள் மாரி குறி சொல்லி பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் கோர்ட்டில் பரிபாலனை செய்யும்போது இட் இஸ் எ ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன், அந்த 4 வாலில் இருக்கிறது. அதை கமெண்ட் செய்து உருவகப்படுத்தி பண்ண அந்த கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ஏன் தேர்தல் கமிஷனை ரத்து செய்யக்கூடாது? இதே கேள்விதான் இங்கேயும். ஒரு நீதிமன்றத்தில் நடக்கும் விஷயத்தை ஒரு ப்ரொப்ரேட்டரியை பற்றி மிஸ்கான்டக்ட் கிடையாது, மிஸ்பிஹேவியர் கிடையாது, ஒரு தீர்ப்புரையை கொண்டு ஒரு நீதியரசரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற ஒரு தனியார்னு கூட சொல்ல முடியாது. அந்த கட்சியை திமுக ஆகட்டும், எஸ்பி முலாயம் சிங் ஆகட்டும், சிவசேனா ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய கட்சியோட அதிகாரத்தை ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணக்கூடாது? தீர்ப்புரை ஒரு நீதி அரசர் அளித்தால் அவரை பதவி நீக்கம் செய்யணுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு வழி நீங்கள் பயன்படுத்தவில்லை, அப்போ உள்நோக்கம் என்ன? நீங்கள் அவர்களுக்குள் வந்து ஒரு விதமான சமுதாயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க தாக்குதலில். அப்படி தான் அவங்க பேசுவாங்க. நாளைக்கு அடுத்த நாளைக்கும் இன்று பலதரப்பட்ட வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இதை கையில் எடுத்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு நீதி அரசர் என்பது பரிபாலனை செய்கிறது ஒருத்தருக்கு பாதிப்பு வரதான் செய்யும். ஸோ பாதிப்பு வருகிற பல வழக்காடிகள் நாளைக்கு போயிட்டு ஒவ்வொரு நீதி அரசர்களை பற்றி தாக்குதல் நடத்தினா எங்கே போகும் நீதிமன்றம்? ஒரு முதலமைச்சர் என்பவர் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்கணும். இதை தான் நம்ம SM கிருஷ்ணா அவர்கள் வழக்கில் சொன்னோம். காவிரி டிஸ்பியூட் வருது, அதாவது காவிரி தண்ணியை வந்து திறந்து விடணும் கர்நாடகா தமிழகத்துக்கு குறிப்பிட்ட கால அளவில் திறக்கவில்லை என்று சென்னை உச்சநீதிமன்றத்தை அவதூறு வழக்கில் தமிழகம் நாடும்போது அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர் மறைந்த திரு SM கிருஷ்ணா அவர்கள் அவரை வந்து ஆஜராக சொல்கிறது. அப்பொழுது கேட்குறது, எங்களுடைய ஆணையை நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய வேலை, அதுதான் எக்ஸிக்யூட்டிவோட வேலை, நிர்வாகத்துடைய கடமை, அதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள், காரணம் என்ன அப்படின்னு கேட்டதற்கு அவர் கூறியவர், நான் உங்களுடைய ஆணையை செயலாக்கம் செய்தால் இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையின் மீது ஒரு 100 விவசாயிகள் 1000 விவசாயிகள் நின்று கொண்டு குதித்து விடுகிறேன் என்று எங்களை சொல்கிறார்கள். அந்த இதில் இருக்கிற சுச்சுவேஷன் இதான் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், நாங்கள் எப்படி வந்து சட்டம் ஒழுங்குக்கு இருக்கோம், அதனால் செயலாக்காமல் இருக்கோம். ஓ அப்படியா? உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணையை செயலாக்குவதில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு செல்லும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் இங்கிருந்து உங்கள் தலைமை செயலாளரை கூப்பிட்டு திறக்க சொல்லுங்கள், நாங்கள் பார்க்கிறோம் சட்டம் எப்படி போகிறது என்று. உடனே அவர் தலைமை சொன்னார், தண்ணியை திறந்து விட்டாங்க, அந்த விவசாயிகளை ஓடி போயிட்டாங்க, ஒருத்தர் கூட குதிக்கலை. இதை வந்து நீங்கள் அப்பொழுது உச்சநீதிமன்றம் அவரை பார்த்து கேட்டு, நீங்கள் அரசியல்வாதிகள் உருவகப்படுத்தி உங்களுக்கு சாதகமாக அடுத்த தேர்தலில் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவகப்படுத்தி எங்களுடைய ஆணையை மறுத்து செய்வது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் நினைத்தால் உங்களை கைது செய்திருக்க முடியும். கைது செய்தால் அதை பாதிக்கப்படுவது அந்த மாநிலம், அங்கே இருக்கிற வாக்காளர்கள் உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்தாங்க, அவங்களுக்கே நீங்கள் வந்து திருப்பி எலெக்ஷன் கொண்டு வரணும் செய்ய முடியும். ஏன்னா முதலமைச்சரே கைது செய்ய முடியும். இஸ் அ கண்டெம்னார். இதே செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இதே நிலைமை தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில். ஏன்னா முதலமைச்சருடைய தலைமையின் கீழே தான் நீர்வளத்துறை சட்டம் ஒழுங்கு எல்லாம் இருக்குங்கிறதுனால தான் உச்சநீதிமன்றம் திரு SM கிருஷ்ணாவை கூப்பிட்டது. அதே மாதிரி இங்கே வந்து முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இருக்குது, அறநிலையத்துறைக்கு அவர் தான் பாதுகாப்பு முதலமைச்சர் கையாள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதே விதமான நிலைமை உருவாகுமானால் இன்னைக்கு என்ன ஆகும்? இதை தடுப்பதற்கு தான் இன்று மனு கொடுத்திருக்கிறார்கள். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதை தடுப்பதற்கு தான் அவர்கள் மறைமுகமாக வேலை செய்கிறார்கள். அதையும் உச்சநீதிமன்றம் கண்காணித்து கொண்டு தான் இருக்குது. பேரலி தே வாண்ட் டு சப்போர்ட்மாங்க லீகலி, அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதோ மனுவை கொண்டு கொடுத்து ஒரு விதமான ஒரு கலக்கத்தை அச்சுறுத்தலை அந்த நீதியரசருக்கு கொண்டு வருவோம். அவர் ஒன்று இந்த வழக்கிலிருந்து விடுபடுவார்,
இல்லது வழக்கிலிருந்து இதை அவரே பதவி ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்குது. அது நடக்கப் போவதில்லை. ஏன்னால் இது தெள்ளத் தெளிவாக ஒரு தீர்ப்புரையை அளித்ததுனால நீங்கள் ஒரு கண்டம்னார். இன்னைக்கு அவதூறு புரிந்தவர்கள், அவதூறு புரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்ட இந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இது தற்போதைய வந்த புது ஒரு தீர்ப்புரையில் உச்சநீதிமன்றம் சொல்கிறது, நீதி அரசர்கள் கண்டம்னார் அவதூறு செய்தவர்களை தண்டனை செய்வது கண்ணோட்டத்தை பார்க்காதீங்க, மன்னிப்பு கேட்டாங்கன்னா விட்டுடுங்க அப்படின்னு. அந்த மன்னிப்பை இன்றைக்கி கேட்டுட்டு தப்பிக்கலாம் இல்லையா? தப்பிக்காமல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த நீதி அரசர் இன்னைக்கு டிஜிபி அவர்களையும் தலைமை செயலாளரையும் கூப்பிட்டுருக்காங்க. தலைமை செயலாளர் யார் பொறுப்பு? முதலமைச்சர் பொறுப்பு. அப்போ எங்கே கை காட்டுவாங்க? ஸோ இந்த நெருக்கடி இருப்பதனால இந்த நெருக்கடியை கையாளுவதற்கு அவர் பாராளுமன்றத்தை நேரத்தை வேஸ்டடிக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய வரி பணத்தில் ஒவ்வொரு நாளும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேட்டா கொடுக்கப்படுகிறது. மக்களுடைய பணிகள் என்னங்கிறது வாங்கி கொடுக்கறது இந்த 40 எம்பிக்கள் என்ன செய்தார்கள்? எவர்களுடைய நிலைமை இன்றைக்கி திமுகவுக்கு நெருக்கடி, தமிழக அரசுக்கு நெருக்கடி. அந்த நெருக்கடியை எப்படி தவிர்ப்பதற்காக இவர்கள் நீதி அரசர் மீது தனி மனித தாக்குதலும் அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு போகிறாங்களே தவிர இதில் எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு நீதி அரசு தன்னுடைய நீதி பரிபாலனம் செய்வதை ஒரு தனியார் இருக்கிற ஒரு அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்குமானால் இன்னைக்கு இறையாண்மையினுடைய அங்கீகாரம் எங்கே போகிறது? இறையாண்மையை மாற்ற பார்க்கிறது பாஜக என்று அது புத்தகத்தை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி எங்கே போய் சுற்றிட்டு இருந்தார். கான்ஸ்டியூஷன். இப்போ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு நெருக்கடியை கொண்டு வர திமுகவோட சேர்ந்து நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா? அப்போ யார் நெருக்கடி உருவாக்குறார்கள்? I.N. அப்படி இருக்கச்சே அவங்க இதுக்கு ஆளுங்கட்சியை சொன்னாங்க. என்ன உடனே சொல்லுவாங்க, மேடம் என்ன பிஜேபிக்கு பேசுகிறாங்கன்னு. இருக்கிற நிலைமையை சொல்கிறோம். ஒரு வழக்கறிஞராக இதையும் பார்க்குறோம், அதையும் சொல்கிறோம். நீங்கள் இறையாண்மையை மதிப்பதாக இருந்தால் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிற பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி அதில் கையொப்பம் இருக்கக்கூடாது. ஒரு தீர்ப்பையை நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அதே மாதிரி தான் இப்பயும் நாங்கள் சொல்கிறோம். இறையாண்மையில் உருவாக்கப்பட்டது தான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுத்திருக்கிறது இறையாண்மை. அதை செயலாக்குகிறது. உங்களுடைய காலகட்டங்களிலும் SIR சார் வந்தது. இப்பொழுது அதை விவாதிப்பதற்கு பாராளுமன்றத்தில் எந்த அதிகாரமே பாராளுமன்றத்துக்கு கிடையாது, உரிமையும் கிடையாது. அது எப்படி நீங்கள் கேட்குறீங்க? GR சுவாமிநாதன் விஷயத்தை ஒரு தீர்ப்பறியை ஒரு பாராளுமன்றத்தை விவாதிப்பதா அதுவே கண்டெம்ட். அதை இன்று கேட்ட கனிமொழி ஆகட்டும், காங்கிரஸை சேர்ந்தவர்களாகட்டும் அனைவரும் கண்டம்னார். They are attacking the judgment because they disobeyed, willful disobedience. அதாவது அவமதிப்புங்கிறது ஒன்று, வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு அவமதிப்பது ஒன்று, ரெண்டு இருக்குது சட்டத்தில். டிஸ்ஒபீடியன்ஸ், வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் வித் இன்டென்ட், மனசில் வச்சுக்கிட்டே மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசில் எதிராக கிட்டத்தட்ட 35,000 ரிட் மனுக்கள் எதிரான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. செயலாக்கம் இல்லாத இன்றைக்கி அது கொடுத்த தீர்ப்பறியை கொடுத்த செயலாக்குவதில்லை. இன்றைக்கி எத்தனை கண்டெம்ட் வருது? இப்பொழுது கூட தற்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வருவாய்த்துறை செயலர் அபிராசன் இருக்காங்க நேற்றுக்கு. காரணம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு அப்போ அந்த நீதியரசர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டாரா? உடனே அவரை தனிமனித தாக்கல் செய்வீங்களா? இப்படியாக ஒவ்வொரு ஆணையும் நிறைவேற்றி, எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்பீடோ ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸு. அவங்களுக்கு சாதமாக ஆர்டர் கொடுத்து கரெக்டாக அவங்களுடைய தீர்ப்பையும் வாங்கி அவங்களுக்கு எதிர்தாரோட பதிலையும் கேட்டு போட்டு இன்றைக்கி ஆர்டர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது, செயலாக்கலை. ஸோ நீதிமன்றம் கொடுக்குற ஆணைகளை செயலாக்காதனால் அவமதிப்பு வழக்குகளை தாக்கல் செய்து அதற்கவசரமே எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது இன்றைக்கி எல்லா நீதிமன்றங்களும். இது தேவையா? ஒரு இணையாண்மையில் நடக்கக்கூடிய சமாச்சாரமாக, ஒரு குடியரசு நாட்டில் நடக்கக்கூடிய சமாச்சாரமாக? எனவே இது நான் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே மொத்த உருவகத்தையும் பார்த்தாலும் GR சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வதற்காக நீதி அரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்ததால் அவரை தாக்குதல் நடத்தி தான் சிறை செல்வதை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறது தமிழக அரசு. அதுதான் உண்மையான விஷயம். நன்றி மேம். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ. வணக்கம்.